ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. ஒரு 2 நாளாகவே நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா அந்த பாலிடிக்ஸுக்கு பற்றினாக்கா கேம்பெயின் பண்ணக்கூடிய அந்த ஆட்ஸ்லாம் வந்துருக்கு. அதில் குறிப்பாக திமுகவுக்கு ஒரு ஆட் ஒன்று வருது. அந்த ஆடில் ஸ்டாலின் அவர்கள் நிறைய பேர் புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு ஆடு வருது. அதில் ரஜினி சார் திடீர்னு வராரு. அவர் பேசுகிறாரு ஸ்டாலினை பற்றி. அவர் நல்லவர், வல்லவர், அவர் சிரிச்சாலே ரொம்ப ஒரு வசீகரமான ஒரு புன்னகையாக இருக்கும், நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசுகிறாரு. உடனே இதை பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ ட்விட்டரில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறது என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு ரஜினி சார் ஆதரவு கொடுத்து பேசுகிறாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை போட்டுற வகையில் பேசி அவர் பப்ளிக் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஓட்டு சேகரிக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஆனால் அதே சமயம் டிவிக்கு எதிர்ப்பாக பார்த்தீங்கன்னாக்கா காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ இதில் தெளிவாக தெரியுது அவர் ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு தராரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்மளால் அந்த போஸ்ட்லாம் பார்க்க முடியுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த யூடியூப்பில் வரக்கூடிய ஆடு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வரக்கூடிய ரஜினி சாரோடைய அந்த போர்ஷன், அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள், அந்த வீடியோ கண்டென்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு ரஜினி சார் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவர் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அவரை பற்றி பர்சனலாக பேசக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை எடுத்து தான் இவங்க ஆடில் போட்டு இவங்க பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது தப்பாக ரைட்டான்னு கேட்டாக்கா அது தனி விவாதமாக நம்ம தனியாக பேசலாம். அது ஏன்னா வேறு எதுக்கோ ஒன்று பேசின ஒரு வீடியோ இப்போ கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது அது தனி விவாதம். ஆனால் ரஜினி சார் ஏதோ அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணுறாரு, அதுக்காக தான் இந்த வீடியோவை அவர் வெளியிட்டாருன்ற மாதிரி பேசுகிறது தான் தவறு. ஸோ இது ஒரு பக்கம். சரி, இது ஒரு பக்கம் போயிருக்கும்போது இன்னொரு பக்கம் பிஜேபி பற்றினாக்கா அவங்க டேரெக்டாகவே இன்னைக்கு காலையிலேருந்து ரஜினி சார் பேசின அந்த லெட்டர் பேடில் போட்டால் அந்த லைன்ஸ், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணுன்ற அந்த லைன்ஸை டேரெக்டாக இவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுலேயும் நீங்கள் கேட்கலாம், என்னங்க இது ரஜினி சார் பேசினா அதே டைலாக இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் திரும்ப இது அவங்க ரஜினி சார் பேசின டைலாக்கை இவங்க அவங்களோட பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. இது தனி டிபேட்டு. ஆனால் இந்த லைன் யார் வேணாலும் பேசலாம். ரஜினி சாருக்கு தான் அது காப்பிரைட்ஸோ அவருக்கு தான் அது இதுலாம் கிடையாது. யார் வேணால் இந்த லைனை சொல்லலாம். ஆனால் ரஜினி சார் இப்போ சமீபத்தில் அந்த லைன் சொன்னதுனால இவங்க யூஸ் பண்ணுறதுனால இது அவங்க பிரச்சாரத்துக்கு அவங்க யுக்தியாக யூஸ் பண்ணுறாங்களான்ற கேள்வி இப்போ இந்த இடத்துல எழும்புது. ஆக திமுகவும் சரி பிஜேபியும் சரி 2 பேருமே தலைவருடைய ஓட்டு நமக்கு வரணும் அப்படின்றதுலாம் அவங்க இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. ரஜினி சார் அரசியல் இல்லை தான், ஆனால் ரஜினி சார் இல்லாமல் அரசியல் கிடையவே கிடையாதுன்றது மீண்டும் மீண்டும் இந்த காலம் நமக்கு உணர்த்துது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.